श्रीरंगवीर रघुपुंगवेद मौली गुर्वेद तेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोधित छात्र वृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இதுல இந்த மும்மத்த சாரத்துல இன்னும் தொடக்கமாக நாம விசிஷ்டாத்வைத மதத்தினுடைய சாரத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த கிரந்தத்துல சொல்லியிருக்க விஷய பிரகாரம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் விசிஷ்டாத்வைத மதம் அப்படின்றது. நமக்கு சம்ஸ்காரம் இருக்கு, ஆகையினால நமக்கு சுலபமா தெரிஞ்ச விஷயம். தெரியாதது அப்படின்றது ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல. அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறபடினால நாம சுலபமா நமக்கு புரியும். அதுவும் இந்த கிரந்தத்துல ரொம்ப சுலபமா எவ்வளவு லலிதமான பதங்களோட கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி இந்த கிரந்த கர்த்தா இந்த மதத்திரயத்தினுடைய சாரத்தையும் எழுதி இருக்கிறார். ஏற்கனவே நாம அத்வைத மதத்தினுடைய சாரத்தை பார்த்தோம், துவைத மதத்தினுடைய சாரத்தை பார்த்தோம். இன்னும் நாம விசிஷ்டாத்வைத மதத்தினுடைய சாரத்தை பார்க்க இருக்கிறோம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். கூறத்தாழ்வானுடைய பிரசித்தமான ஸ்லோகம். தினம் நாம ஆத்துலயும் கோவில்கள்லயும் சொல்லிட்டு இருக்கக்கூடியதான ஸ்லோகம். நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் வேதாந்தம் என்பது, வேதாந்தம்னு சொன்னாலே போறோம், விசிஷ்டாத்வைத வேதாந்தம் அப்படின்றது இந்த மதத்திரய சாரத்துக்காக சொல்றோம். மற்ற வேதாந்தங்களையும் நாம பார்த்திருக்கோன்றதுக்காக அப்படி சொல்றோம். இந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துல எம்பெருமான் தொடக்கமாக இந்த சித்தாந்தமானது வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எல்லோராலும் போஷிக்கப்பட்டதான இந்த சித்தாந்தம் இன்று வரை இருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர்கள் எல்லோரும் போஷித்துக் கொண்டிருக்கக்கூடியதான சித்தாந்தம். உபனிஷத் சித்தாந்தம் என்றே இதற்கு ஒரு பெயர் இருக்கின்றது. திரையந்த நிஷ்ணாதாரா அப்படின்னு சொல்றார் பாஷ்யக்காரர். ஸ்ரீபாஷ்யத்துல முதல் அத்தியாயம் 2ஆம் பாதம் 2வது அதிகரணத்துல, அத்தர் அதிகரணத்துல 4வது சூத்திரத்துல திரையந்த நிஷ்ணாதாரஸ்து அப்படின்னு சொல்றார் வேதாந்திகளை. மற்றவர்களை பற்றி சொல்லும் பொழுது பல இடங்கள்ல அத்வைதிகள் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் தன் பட்சங்களை சொல்லும் பொழுது மட்டும் இது போன்றதான திரையந்த நிஷ்ணாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்திற்கு துளியும் விரோதமில்லாமல் சித்தாந்தத்தை ஸ்தாபித்தவர்கள் இந்த விசிஷ்டாத்வைதிகள். வேதத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, வேதம் அதற்கு விரோதமில்லாத ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், இப்படி இவைகளை உபபிரம்மணமாக கொண்டு வியாச முனிவராலே எழுதப்பட்டதான, பகவான் வியாசர், அந்த வியாசராலே அருளி செய்யப்பட்டதான போதாயன மகரிஷி உடைய வார்த்திகத்தினால, அதாவது பாதராயணர் அப்படின்றவர் வியாசர். பொதுவா சில கருத்துக்கள் இருக்கு. மகாபாரதத்தை எழுதின வியாசர் வேற, இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய கர்த்தா வியாசர் வேற அப்படின்னா சில கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த பாதராயணர், அவரை கிருஷ்ணத்வைபாயனர்னு சொல்றார், இவரை பாதராயணர்னு சொல்றோம். அந்த
அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நாம இவ்வளவு சீக்கிரம் போக வேண்டாம் இந்த மதத்திரய கிளாஸ்ல. அதனால வியாசர் சூத்திரகர்த்தா. இந்த வியாசரால பிரம்மசூத்திரம் என்பது இயற்றப்பட்டது. அந்த பிரம்மசூத்திரத்திற்கு போதாயன மகரிஷி அவர் விருத்தி எழுதியிருக்கார். அதனாலதான் பாஷ்யக்காரர் பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம் பூர்வாச்சாரியாக சங்கிக்ஷிபு தன் மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே அப்படின்னு சொல்றார். பகவத் போதாயன கிருதாம் வியாசருடைய சூத்திரத்திற்கு அர்த்தம் சொல்றது மட்டும் முக்கிய உத்தேசியம் இல்லை. பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம் போதாயனராலே இயற்றப்பட்டதாக அந்த விருத்தி கிரந்தத்தை அனுசரித்து, ஏன்னா மற்றவர் அதை அனுசரிக்கவில்லை, அது அவர்களுக்கு கிடைக்கல. நமக்கெல்லாம் கதை தெரியும். இந்த வார்த்திக கிரந்தமானது பாஷ்யகாரருக்கு மட்டும்தான் கிடைத்தது. ஆதிசங்கர பகவத் பாதருக்கு கிடைக்கல அந்த கிரந்தம். கூரத்தாழ்வானுடைய சாகாயத்தின் மூலமாக பாஷ்யகாரர் அந்த கிரந்தத்தை பெற்று சரஸ்வதி தேவியினுடைய கட்டாட்சத்தின் மூலமாக ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார் அப்படின்னு நமக்கு கதை தெரியும். இதுக்கப்புறம் போதாயன மகரிஷியினுடைய விருத்தி கிரந்தத்திற்கு பிறகு தங்கர், திரமிடர், குஹதேவர், பிரம்மநந்தி, பாருச்சி, பராங்குஷர் இது மாதிரியான ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம்முடைய சித்தாந்தத்திற்காக பல வியாக்கியானங்களை, அதாவது இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானங்களை, பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாக பல கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார்கள். சில கிரந்தம் கிடைக்கிறது, சிலது இப்போ கிடைக்கல. இதுல கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரசிய ஸ்வயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் எத்திராதி சப்தத்தில குரு பரம்பரையை பற்றி விளக்கி சொல்லும் பொழுது ஒரு குரு பரம்பரையை விளக்கி சொல்றார். அதுல ஆத்திய குருவாக சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அதன் பிறகு பிராட்டி, அதன் பிறகு விஸ்வக்சேனர். பெருமாளுடைய பிராட்டியினுடைய ஆக்ஞையின் மூலமாக விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு உபதேசம் செய்கின்றார். நம்மாழ்வார் யோக திசையில பல நாட்கள் இந்த குரு பரம்பரையானது இடைவெளி விட்டு இருந்த பொழுது லோகத்துல விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை தழைக்க செய்வதற்காக பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரக விசேஷத்தின் மூலமாக நம்மாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா நாதமுனிகளுக்கு யோக தசையில உபதேசம் செய்கிறார். நாதைர் உக்தா யதார்த்தா அப்படின்னு சுவாமி தேசிகனும் நாதமுனிகளுடைய சரித்திரத்தை வர்ணிக்கும் பொழுது இந்த விஷயத்தையும் சாதிக்கின்றார். நாதமுனிகளுக்கு பிறகு உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு பிறகு மணக்கால் நம்பி, மணக்கால் நம்பிக்கு பிறகு ஆளவந்தார், ஆளவந்தாருக்கு பிறகு பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுக்கு பிறகு எம்பெருமானார், எம்பெருமானாருக்கு பிறகு தம் தாம் சித்தாந்தங்களிலே இருக்கக்கூடியபடி குரு பரம்பரைய நாம இன்று வரை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பக்கம். ஆழ்வார்கள்ல முதலாழ்வார் தொடக்கமாக பாட்டுக்குரிய பழையவர் மூவர் அப்படின்னு சொன்னா போல முதலாழ்வார்கள் தொடக்கமாக
திருமங்கை ஆழ்வார் பர்யந்தம் அவர்களுடைய ஸ்ரீசூக்திகள் பிரகாரம் விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை நன்றாக நிலைநாட்டினார்கள் அவர்களும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான சித்தாந்தம் இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தம். இந்த பாரதிய ஞான பரம்பரையில மிக உன்னதமான ஒரு ஸ்தானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியதான சித்தாந்தம் இந்த சித்தாந்தம். பிரம்மசூத்திரத்திற்கு மற்றவர்கள் தெரிவித்ததான கருத்தை தவறு என்று சுட்டிக்காட்டி வேதத்திற்கு விரோதமில்லாமல் பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாக பல பேர் விசிஷ்டாத்வைதத்துல கிரந்தங்களை அருளி செய்த பிறகு எம்பெருமானார் இந்த சூத்திரத்திற்கெல்லாம் மற்ற மதங்களை கண்டித்து ஸ்ரீபாஷ்யம் என்பதாக ஸ்ரீயா அனுகிரகீதம் இதம் பாஷ்யம். ஸ்ரீயா அப்படின்னா தேவியா, சரஸ்வதி தேவியா அப்படின்னு அர்த்தம். மகாலட்சுமியினுடைய ஆக்ஞையின் பேர்ல சரஸ்வதி தேவியினுடைய ஒரு திவ்ய கட்டாட்சத்தின் மூலமாக அனுகிரகிக்கப்பட்டதான தேவி சரோஜாசன தர்மபத்னி அப்படின்னு சுவாமி தேசிகனும் இதை சொல்லி ரொம்ப அழகாக இந்த ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார். எம்பெருமானார் சித்தாந்தம் என்றே இதற்கு நம்பெருமான் பெயரிட்டு நாட்டி வைத்தான் அப்படின்னு சொல்றா போல எம்பெருமானார் சித்தாந்தம் அப்படின்னு இதற்கு பேர். எத்திராஜ சப்தத்தில ஒரு ஸ்லோகத்துல இந்த மதம் நவீன மதமா அல்லது பிராச்சீன மதமா என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு நவீனமாயிருந்தால் ததபிக்கும், பிராச்சீனமாயிருந்தால் ததபிக்கும் அப்படின்னு பாஷ்யக்கார சுவாமி தேசிகன் பதில் சொல்றார். பாஷ்யக்காரர் இந்த மதத்தினுடைய பிரவர்த்தகர் கிடையாது. ஆதிசங்கர பகவத்பாதர் அத்வைத மதத்தினுடைய பிரவர்த்தகர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீமன் மத்வ தீர்த்தர் மத்வ சித்தாந்தத்துடைய பிரவர்த்தகர் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமானார் ராமானுஜர் இதற்கு பிரவர்த்தகர் கிடையாது. இந்த மதத்தை பிரகாசப்படுத்தியவர் எம்பெருமானார், லோகத்தில் கொண்டு பரப்புரை செய்தவர் எம்பெருமானார். அப்போ இந்த மதத்துடைய பிரவர்த்தகர் யாரு? கமப்பியாத்தியம் குரும் வந்தே குருபியஸ் தத்குருபியஸ்ட. சாட்சாத் அந்த தம்பதி தான் இந்த மதத்தினுடைய பிரவர்த்தகர், ஆத்திய குரு அப்படின்னு சொல்ற. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கிரந்தத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். பிரம்மசூத்திரம் நம் சித்தாந்தத்துல மொத்தம் 545 545 சூத்திரங்கள். அதிகரணங்கள் அப்படின்னு பார்த்தால் 156 அதிகரணங்கள். 156 அதிகரணங்களையும் ஒரு 4 அத்தியாயங்களாக பிரித்திருக்கின்றோம். அந்த 4 அத்தியாயத்தினுடைய பெயர் சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், சாதனாத்தியாயம், பலாத்தியாயம் என்பதாக 4 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. 4 அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பாதங்கள், 4 பாதங்கள். ஒரு அத்தியாயத்துல 4 பாதங்கள். அப்படி மொத்தம் 16 பாதங்கள் இருக்கின்றன. அயோக விவச்சேத பாதம், ஸ்பஷ்ட ஜீவலிங்க பாதம், ஸ்பஷ்டதர ஜீவலிங்க பாதம், இது மாதிரியாக ஸ்மிருதி பாதம், தர்க்க பாதம், வியத் பாதம், பிராண பாதம், இது மாதிரியாக 16 பாதங்கள் மொத்தம் இருக்கின்றன. 545 சூத்திரங்கள், 4 அத்தியாயங்கள். இத 2 திகமா பிரிச்சோம். சித்தத்விகம், சாத்தியத்விகம் அப்படின்னு 2ஆ பிரிச்சோம்.
முதல் 2 அத்தியாயங்கள் சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம் என்று சொல்லக்கூடியதான முதல் 2 அத்தியாயங்கள் சித்தத்விகம். பின்னாடி இருக்கக்கூடிய சாதனாத்தியாயம் மற்றும் பலாத்தியாயம் 3-4 அத்தியாயங்கள் சாத்தியத்விகம் என்று சொல்லப்பட்டன. பிரம்மசூத்திரத்திற்கு நமக்கு இப்ப கிடைக்கக்கூடியதான விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தினுடைய விஷயங்கள், பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த விஷயங்கள் நமக்கு இப்ப கிடைக்கல. நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்ல ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்கள் பொதிந்து கிடைக்கின்றன அப்படின்றது கூட பகவத் விஷயத்தை நாம கூர்மையாக வாசித்தால் அறியக்கூடியதான விஷயங்கள். இதுல பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார். அதற்கு வியாக்கியானமாக சுதர்சன சூரி அப்படின்ற ஒரு மகான் சுவாமி தேசிகன் காலத்துல வயசானவராக எழுந்தருளி இருந்ததான மகான், அவர் சுதப்பிரகாஷிகா அப்படின்ற ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார். ஸ்ருத பிரகாஷிகைக்கு பிறகு சுவாமி தேசிகனே தத்துவ டீகா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அது முதல் அத்தியாயம் 2 பாதம் மட்டும்தான் கிடைக்கிறது. மிச்சம் இருக்கக்கூடியதான 14 பாதங்களும் லுப்தமாய் போச்சு. அதனால முதல் 2 பாதம் மட்டும்தான் கிடைக்கிறது. தத்துவ டீகா. உபனிஷத் பாஷ்யக்காரர் பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு அத்வைதத்துல ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது உபனிஷத், பகவத்கீதா, பிரம்மசூத்திரம், இந்த 3க்கும் பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு பேரு. இந்த 3ம் நாம சொல்றது இல்லை. பிரஸ்தானத்ரயம்ன்ற சப்தத்தை நாம உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனாலும் இந்த 3த்தையும் நம்ம ஒத்துண்டு இருக்கோம். உபனிஷத், பகவத்கீதா, அப்புறம் பிரம்மசூத்திரம். இதுல பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானத்தை பாஷ்யக்காரர் அருளி செய்தார். பிறகு பகவத்கீதைக்கு வியாக்கியானத்தையும் பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யம், ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் என்பதாக பாஷ்யக்காரர் அருளி செய்தார். உபனிஷத்துக்கு வியாக்கியானத்தை பாஷ்யக்காரர் அருளி செய்யவில்லை. உபனிஷத் பாஷ்யக்காரர் என்று பிரசித்தமாக அழைக்கப்படக்கூடியவரான ரங்க ராமானுஜ முனி ஏறக்குறைய ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ரங்க ராமானுஜ முனி இங்கதான் மதுராந்தகத்துக்கு பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல வேளாமூர் அப்படின்னு ஒரு ஸ்ரீ கிராமம் இருக்கு. பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். இங்கேருந்து அடிக்கடி போயிட்டு வருவோம் நாங்க. வேளாமூர் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு. மதுராந்தகத்துல இருந்து மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூர்ல இருந்து உள்ள ஒரு 5-6 கிலோமீட்டர்ல இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். பெரிய பெரிய மகான்கள்லாம் எழுந்தருளி இருந்ததான ஒரு கிராமம் வேளாமூர். இதற்கு முன்னர் எழுந்தருளி இருந்ததான ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ரங்கராமானுஜ மகாதேசிகன் வேளாமூர்ல தான் பூர்வாசிரமத்துல எழுந்தருளி இருந்தார் பல வருஷங்கள். அவருடைய பூர்வாசிரம திருக்குமாரர் தான் இப்ப அந்த சன்னதியும் பார்த்துட்டு இருக்க. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்ரீ கிராமம். அந்த கிராமத்திலே அவதரித்தவர் 400 ஆண்டுகளுக்கு முன்பு உபனிஷத் பாஷ்யக்காரர் ரங்கராமானுஜ முனி. அவர் சந்நியாசி. அவரால் எழுதப்பட்டதுதான் இந்த உபனிஷத் பாஷ்யங்கள். அவரே பாவ பிரகாஷிகா அப்படின்னு ஒரு கிரந்தத்தையும் எழுதியிருக்கிறார். ஸ்ரீபாஷ்யம், சுத பிரகாஷிகா,
இந்த ரெண்டுத்துக்கும் வியாக்கியானம் பாவ பிரகாஷிகா. ஸ்ரீபாஷ்யத்துக்கும் சுதப்பிரகாஷிக்கும் சேர்ந்து வியாக்கியானம் பாவ பிரகாஷிகா. இதெல்லாம் பிராச்சீனமான வியாக்கியானங்கள். நயத்யுமனிஹி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. அப்பைய தீட்சிதர் அப்படின்னு சொல்லக்கூடியதான அத்வைதி நயமயூக மாலிகா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்திற்கு ஒரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். இது மட்டும் இல்ல, கபிஸ்தலம் சுவாமி, கபிஸ்தலம் தேசிகாச்சாரியார் சுவாமி அப்படின்னு ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவர் அதிகரண ரத்னமாலா அப்படின்னு ஒரு கிரந்தத்தையும் அருளி செய்திருக்கிறார். இது மாதிரியான பிராச்சீன வியாக்கியானங்கள், பல வியாக்கியானங்கள் இருக்கின்றன ஸ்ரீபாஷ்யத்துக்கு. நவீன வியாக்கியானங்கள் அப்படின்னு பார்த்தாலும் நிறைய இருக்கு. உத்தமூர் சுவாமி பாஷ்யார்த்த தர்ப்பணம் அப்படின்னு பண்ணியிருக்கார். இதுலயே ஒண்ணு விட்டனே, தத்வசாரஹா அப்படின்னு நடாதுரம்மாள் வாட்சிய வரதாச்சாரிய சுவாமி எம்பெருமான் தேவாதிராஜன் யாரை பார்த்து என்ன அம்மாவோ அப்படின்னு அழைத்தானோ, சரித்திரம் உங்களுக்கு தெரியும். தேவாதிராஜனுக்கு அவர் பிரதிதினம் க்ஷீரத்தை சமர்ப்பிச்சார். நல்ல சூடுலாம் எப்படி இருக்கணும்ன்றத பார்த்து சமர்ப்பிச்சார். அவர் இப்படி பார்த்து பார்த்து சமர்ப்பிக்கிறியே என் அம்மாவோன்னா தேவாதிராஜன். அதனால அவருக்கு நடாதுரம்மாள் அப்படின்னு திருநாமம். அவர் தான் சுவாமி தேசிகனை 5 வயசுல பிரதிஷ்டாபித வேதாந்தகா அப்படின்னு ஆரம்பிச்சு பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு விட்ட இடத்தை எடுத்து கொடுத்தபடினால இந்த குழந்தைய நடாதுரம்மாள் இன்னைக்கும் சேவிக்கலாம். காஞ்சிபுரத்துல கச்சிவாய்த்தான் மண்டபம் அப்படின்னு இருக்கும். மூலவரை சேவிச்சுட்டு திரும்பி வரும்போது தங்கபல்லி இருக்கும். அந்த தங்கபல்லியை தாண்டி வரும்போது ஒரு இடத்துல கோலம் போட்டிருப்பா. அங்க எல்லாரும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கயரும் கட்டியிருப்பா. சைட்ல தான் போகணும். எல்லாரும் விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு, அதாவது காலக்ஷேபம் செய்யக்கூடியவள் எல்லாரும் அந்த இடத்த சேவிச்சுட்டு தான் போவான். ஏன்னா அந்த இடத்துலதான் நடாதுரம்மாள் காலக்ஷேபம் சாதித்தார். அதுலதான் சுதப்பிரகாஷிகா இங்கதான் நடாதுரம்மாள் சாதித்த விஷயத்த சுருத்த பிரகாஷிகா. எதை கேட்டாரோ அதை பிரகாசனம் பண்ணார். நடாதுரம்மாள் எதை சாதித்தாரோ அதை பிரகாசனம் செய்தார் சுத பிரகாஷிகான்னு சுதர்சன சூரி. அதனால அந்த இடம் அவ்வளவு உயர்ந்ததான ஒரு இடம். அங்கதான் அப்புல்லார் காலக்ஷேபம் பண்ணார். கிடாம்பி அப்புல்லார். அப்புல்லார் ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் சுவாமி. அவர் தான் தேசிகனுடைய மாமா, சுவாமி தேசிகனுக்கு மாமா. அவரும் அங்கதான் காலக்ஷேபம். எத்தனையோ மகான்கள் அங்கதான் காலக்ஷேபம் செய்தார்கள். சுவாமி தேசிகனுடைய காலத்திற்கு முன்பு இருந்த மகான்கள் எல்லாரும். அந்த நடாதுரம்மாளால எழுதப்பட்டதுதான் தத்துவசாரகா அப்படின்ற ஒரு கிரந்தம். இதெல்லாம் இந்த விசிஷ்டாத்வைதத்தினுடைய சாரமான விஷயங்கள், அதாவது கிரந்தத்தை பற்றியதான சாரமான விஷயங்கள். இந்த கிரந்தத்துல பார்க்கலாம் நாம. அத விசிஷ்டாத்வைத மத சாரஹ இயற்றிய நூல் பேர் என்ன சுவாமி? தத்துவசாரஹ. தத்துவசாரம். விசிஷ்டாத்வைத மத சாரமானது நிரூபிக்கப்படுகிறது இந்த இடத்துல. அஸ்மின் மதே பரிதிருஷ்யமானஹ சராச்சராத்மகः பிரபஞ்சः ந மித்யாபூதः. ரொம்ப அழகா முதல் எடுத்த உடனே ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். மற்ற சித்தாந்தத்திலிருந்து, மற்ற மதத்திலிருந்து இதற்கு முக்கியமான ஒரு விலட்சணத்தை, வைலட்சண்யத்தை காட்டணும் அப்படின்னால், சாங்கர மதத்திலிருந்து இதற்கு முக்கியமான ஒரு வைலட்சண்யம், வேறுபாடு அப்படின்னா, அஸ்மின் மதே இந்த மதத்துல பரிதிருஷ்யமான சராச்சராத்மகா பிரபஞ்சா, கண்ணுக்கு எதிர தெரியக்கூடியதான சராச்சராத்மகா பிரபஞ்சா. சரம்னா அசையும் பொருள், அச்சரம்னா அசையா பொருள். அசையும் பொருள், அசையா பொருள் இவைகளை கொண்டதான
இந்த பிரபஞ்சமானது ந மித்யா, மித்யா கிடையாது, ந மித்யா பூதா, மித்யா கிடையாது. அப்போ அத்வைதிகள் மித்யான்னு சொன்னது தவறு அப்படின்னு ஏற்படுறது. சுப்திகா பரிதிருஷ்யமானம் ரஜதந்து பிராந்தி மூலகம். இப்போ சுப்திகையில தெரியக்கூடியதான ரஜதந்து விஷயமானம் ரஜதந்து பிராந்தி மூலகம், பிராந்தி மூலகம் அப்படின்னு சொல்றோம். சுப்திகாயாம் பரிதிருஷ்யமானம், சுப்திகையில தெரியக்கூடியதான பரிதிருஷ்யமானம் ரஜதந்து. அவர்கள் எதை வைத்து ஜெகத்த மித்யா அப்படின்னு சொன்னார்கள் அப்படின்னா, இதை திருஷ்டாந்தமா காண்பித்தார்கள். சுப்திகையை பார்த்தால் எப்படி ரஜதம்னு தெரியறது அது பிராந்தியோ, அத மாதிரி இல்லாத ஒரு ஜெகத்தை இருப்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னார்கள். அதையே இப்ப சொல்றார், சுப்திகையை பார்த்தால் இதம் ரஜதம் அப்படின்னு வெளிப்படக்கூடியதான, சுக்தினா கிளிஞ்சல், ரஜதம்னா வெள்ளி. கிளிஞ்சலை பார்த்தால் இது வெள்ளி அப்படின்னு தெரியக்கூடியதான அம்சமானது பிராந்தி அப்படின்னு சொல்றோம். ஆனா தேனா கடகாதிகம் கர்த்தும் சக்கியம். இப்போ ஏன் பிராந்தி மூலம்னு சொல்றோம்? அதை பார்த்து ஆக்சுவலி வெள்ளிதான், வெள்ளியும் சத்தியம். பின்னாடி நாம சொல்ல போறோம். பஞ்சீகரண பிரக்கிரியின் மூலமாக சுக்தியும் சத்தியம், ரஜதமும் சத்தியம். ஏன்னா விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல சர்வம் ஞானம் யதார்த்தம், இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. எல்லா ஞானமே யதார்த்தமான ஞானம்தான், உண்மையான ஞானம் தான். ஏற்படக்கூடிய எல்லா ஞானமுமே யதார்த்தமான ஞானம் தான். அயதார்த்தமான ஞானம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனா அத பிராந்தின்னு ஏன் விவகரிக்கிறோம் அப்படின்னா, அந்த ரஜதத்தை கொண்டு போய் கடகாதிகம் கர்த்தும் ந சக்கியம். தேன அதுல தெரியக்கூடியதான ரஜதத்தை எடுத்துட்டு போய் நாமோ ஆப்பணத்துல அதை கொடுத்து நகை பண்ணி போட்டுக்க முடியாது இல்லையா? சுக்தியை பார்த்தால் ரஜதம் அப்படின்னு தெரியறது. அதனால அந்த ரஜதத்தை கொண்டு போய் நாமோ கடகாதிகம் கர்த்தும் ந சக்கியத்தை, ஆபரணங்களை செய்து கடகாதிகம், கடகம்னா இடுப்பு ஒட்டியானம், அதெல்லாம் பண்ணி போட்டுக்க முடியாது. ஆபணஸ்தம் ரஜதந்து கடகாதி கரணக்ஷமம். கடையில ஒரு வெள்ளி இருக்கு, வெள்ளி பிஸ்கெட் கடையில வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு நம்மளால கடகாதிக்கம் பண்ண முடியும். கடகாதி கரணக்ஷமம், க்ஷமம்னா யோக்கியம்னு அர்த்தம். அதை செய்து கொள்ள முடியும். ஆனால் சுக்தியில தெரியக்கூடியதான அந்த ரஜதத்தை கொண்டு கடகாதிகள் பண்ண முடியாது. அதனால அத பிரமம்னு சொல்றோம். விஷய வியவகார பாதாத்து பிரமஹா அப்படின்னு யதீந்திரமய தீபிகால பங்கி இருக்கும். விஷய விவகாரம் பண்ண முடியாது அதை கொண்டு போய். அத்தா ஜெகன் மித்யா நதாவது வியாவகாரிக அதிரேகா அதிரேகா சிதஸ்தி. வியாவகாரிகாத்து என்னவோ தப்பா இருக்கு, பங்கு கேட்டோம். அத்தா ஜெகன் மித்யா. அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதை கொண்டு சுக்தியில எப்படி ரஜதம் என்கின்றதான பிரமம், பார்க்கப்படக்கூடிய பொருள் நமக்கு பிரமமாக தெரிகிறதோ, இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் யோசிக்கின்றோமோ, அது மாதிரி இல்லாத ஒன்று இருப்பதாக தெரிவதால் இதுவும் பிரமம் அப்படின்னு அவ சொன்னான். அதனால
இது வியாவகாரிகம் நமக்கு இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனா பாரமார்த்திகத்துல இது உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தப்பு. ஏன் அப்படின்னா வியாவகாரிகத்துல எப்படி சத்தியமாக இருக்கின்றதோ அது போலத்தான் பாரமார்த்திகத்திலும் சத்தியமாகத்தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லாத்துலயும் எல்லாமும் இருக்கும். சுக்தியில ரஜதம் அப்படின்ற அம்சம் தேஜஸனுடைய ஒரு பிரபாவத்தினால வெளிப்படக்கூடியது. பஞ்சீகரண பிரக்ரியா அப்படின்னா என்னன்றத பின்னாடி இவரே சொல்றார், அப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ ஜீவாத்மனாம் பத்ததசாயாம் ஞான சங்கோச்சா ஜாயத்தே. சரி, ஜீவாத்மாவுக்கு ஜீவன் 3 விதம். பத்தன், முக்தன், நித்யன் என்பதாக ஜீவக திரிவிதா. கர்மாக்களினால் பீடிக்கப்படக்கூடியவன் பத்தன், அதாவது புண்ணியபாப ரூப சம்பந்தம் உள்ளவன் பத்தன். புண்ணியபாப ரூப சம்பந்தம் முன்பு இருந்து பின்பு மோட்சத்திற்கு சென்றவன் முக்தன். முன்னாடி புண்ணியபாப ரூப சம்பந்தமானது, புண்ணியபாப ரூப கர்மாக்களுடைய சம்பந்தமானது இருந்து உபாசனத்தினால அதை கழித்து பிறகு மோட்சத்திற்கு சென்றவன் முக்தன். எப்பொழுதுமே கர்ம வாசனையே இல்லாதவள் நித்யாள். அப்போ பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள் அப்படின்னு 3 பேர். பத்ததசாயாம் ஞான சங்கோச்சா ஜாயத்தே. பத்த தசையில ஞான சங்கோச்ச விகாசம் ஏற்படும், ஞான சங்கோச்சம் ஏற்படும். ஜீவாத்மாவுக்கு பத்த தசையில இருக்கும் பொழுது, இப்போ நான் பத்த தசையில இருக்கேன். பத்த தசை அப்படின்னா கர்மனா பத்த தசை அப்படின்னு அர்த்தம். கர்மாக்களினாலே கட்டுண்ண பண்ணப்பட்டவனாக நான் இருக்கின்றேன். அப்போ அந்த கர்மாக்களுக்கு தகுந்தா போல சொல்லுங்க. சுவாமி, எனக்கு ஒரு சம்சயம். இப்ப இந்த கைவல்ய ஆர்த்தின்னு இருக்காங்கல்ல சுவாமி, அவங்க பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்ம மேலேயே போக முடியும். அப்ப கைவல்ய ஆர்த்தி ஆத்மாவை அவங்க இது பண்றதுனால அது எப்படி இப்போ சுவாமி அவங்க இப்போ இது மிகப்பெரிய கொஸ்டின். இப்போ நமக்கு அது வேண்டாம். ஒன்னே ஒண்ணு வச்சுக்கோ, மோட்சம் தான் போறப்போ. பத்தன், முக்தன், நித்தியன் தான். இப்ப நான் 3 தான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. இதுல நீங்க இடையில இருக்க முக்தன்ல ஒரு கேள்வி கேக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? பத்தன், முக்தன், நித்தியன். நீங்க முக்தன்ல விபாகத்துல நீங்க கேள்வி கேக்குறீங்க. சரியா? அது அப்புறம் பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் மிகப்பெரிய கொஸ்டின். அப்புறம் பார்க்கலாம். சரி சார். சரி சரி சார். இப்போ ஜீவாத்மனாம் பத்த தசாயாம் ஞான சங்கோச்சா ஜாயத்தே. ஜீவாத்மாக்களுக்கு பத்த தசையில ஞான சங்கோச்சமானது ஏற்படும், ஞானத்தினுடைய குறைவானது ஏற்படும். ஏன் அப்படின்னா, இத சொல்லணுமா அப்படின்னா, ஏன் அப்படின்றத காரணத்தையும் சொல்றார். வஸ்துதா ஜீவாக ஞானானந்த ஸ்வரூபாக. ஜீவனுக்கு சங்கோச்ச விகாசன்ற சுருங்குதல், விரிதல் அப்படின்ற தன்மைகளை இடமே இல்லை. ஏன் அதெல்லாம் கிடையாது அப்படின்னா, சங்கோச்சம் அப்படின்ற சுருக்கமே அவனுக்கு ஏற்படாது. அவனுக்கு எப்பவுமே ஞானம் விகசிதமா தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய ஸ்வரூபமே எப்படிப்பட்ட ஸ்வரூபம் அப்படின்னா ஞானானந்த ஸ்வரூபம். அளவில்லாத சங்கோச்சமடையாத ஞானத்தையும் அளவில்லாத ஆனந்தத்தையும் உடையவன் தான் ஜீவாத்மா. அவனுடைய ஸ்வரூபம் இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் தான். தேஷாம்
தத் சம்பந்தஸ்து அனாதிகால பிரயுக்தா. ஆனா தத் சம்பந்தம் எதனுடைய சம்பந்தம்? கர்ம சம்பந்தமானது. பத்த திசாயாம் ஞான சங்கோச்சா ஜாயத்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த சங்கோச்சம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னால் கர்மாக்களினால் ஏற்படுகிறது. புண்ணிய பாப ரூப கர்மாக்களினால் ஏற்படுகிறது. தேஷாம் அந்த ஜீவர்களுக்கு தத் சம்பந்தஸ்து அந்த சம்பந்தமானது அனாதிகால பிரயுக்தா பல காலமா இருக்கக்கூடியது, மனால இருக்கக்கூடியது, பல்லா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடியது. பகவான் மாயாக்கிய பிரகிருதி திரவியன என்னவோ இருப்பாரு, பிரகிருதி அது மாயாக்கிய பிரகிருதி திரவியேன ஸ்வசங்கல்ப மாத்திராதேவ ஜெகத் சுஜதி. தன்னுடைய சங்கல்பத்தின் பேர்ல மாயை என்று சொல்லக்கூடியதான பிரகிருதியின் மூலமாக இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் பெருமாள். அதாவது அவனுக்கு கட்டுப்பட்டதான பிரகிருதியின் மூலமாக, பிரம்மாத்மக பிரகிருதியின் மூலமாக இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார். ததா சிருஷ்டம் ஜெகத்து கதம் மித்யா சியாத். நாம கேள்வி கேட்கிறோம், இப்படி பரமாத்மாவின் மூலமாக பிரகிருதி அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு தகுந்தா போல அந்தந்த தேகாதிகளை எடுத்துக்கொள்ளும், சரீரங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த ஜெகத்தானது சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி ததா சிருஷ்டம் ஜெகத்து, இப்படி சிருஷ்டிக்கப்பட்டதான ஜெகத்து கதம் மித்யாசியாத் எப்படி மித்தியா ஆகும்? மித்தியார்த்துக்கு பிரசக்தியே இல்லையே இந்த இடத்துல. சிருஷ்டி ததா கரிஷ்யாமி துவாம் ஆவிஷ்ய பிரஜாபதம் இதி கலு பகவதः ஸ்ரீமன் நாராயணஸ்ய உக்தி. சிருஷ்டி பண்ணிட்டு சிருஷ்டிய பண்ணிவிடுறார். பிறகு ததா பிறகு கரிஷ்யாமி துவாம் ஆவிஷ்ய பிரஜாபதம் அப்படின்னு எங்கேயோ ஒரு வாக்கியம் இருக்குது. உன்னை நான் பிரஜாபதம், அதாவது பிரஜாபதி என்கின்றதான ஒரு பதவியில் வைப்பேன் அப்படின்னு அர்த்தம். பிரஜாபதி என்று பிரஜாபதம் அப்படின்னா பிரஜைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியதான அந்த பதவியில் உன்னை நான் வைப்பேன் அப்படின்னு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாக்கியம் இது. அதாவது யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாச்ச பிரகினோதி தஸ்மை அப்படின்னு வாக்கியம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம். அப்போ சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டித்து சதுர்முக பிரம்மாவினிடத்திலே இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக வேதங்களை கொடுத்து ஸ்மிருத்வா உபதிஷதி, அது முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்தி உபதேசம் செய்கிறார். தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்து, அந்த பிரம்மாவானவர் முன்பு எப்படி இருந்ததோ அது போன்றே இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறார். ஓ ந மித்யாபூதஸ்ய வஸ்துனஹ ஜகதி சிருஷ்டா இது தரிதிருஷ்யதே. அதனால மித்யாபூதமான வஸ்துக்கள் இந்த ஜகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டன என்பது இல்லவே இல்லை. ந மித்யாபூதஸ்ய வஸ்துனஹ, இந்த ஜகத்தில் மித்யாபூதமான வஸ்துக்களை சிருஷ்டிக்கப்பட்டதாக இல்லவே இல்லை. ந மித்யாபூதஸ்ய சசவிஷான பந்தியா சுதாதேகே ஜகதி சிருஷ்டிர் திருஷ்டா. சரி, மித்யாபூதமா சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா எதை தெரியுமா சொல்லணும்? பொய்யான சிருஷ்டி அப்படின்னா எதை தெரியுமா சொல்லணும்? கண்ணுக்கு எதிர இருக்கக்கூடிய கொய்யா மரத்தையும் பாதாம் மரத்தையும் அல்லது என் டூ வீலரையும் மித்யாபூதம்னு சொல்லக்கூடாது. வாஸ்தவிகமா மித்யாபூதம்னா எதை சொல்லணும்? சசவிஷானம், முயல் கொம்பு, அதே மாதிரி வந்தியாசுதன், மலடியினுடைய மகன், அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாதான் மித்யாபூதம்னு சொல்லணும். எங்கேயாவது லோகத்துல சசவிஷானம் இருக்கா? சசவிஷானம்னு ஒண்ணு இருந்தா தானே உங்களால சொல்ல முடியும்.
அதனால சசவிஷானம்ன்றது இல்ல. ஒரே ஒரு நிமிஷம். சசவிஷானம் என்பது முயல் கொம்பு. அப்ப முயல் கொம்பு அப்படின்றது லோகத்துல கிடையாது. வந்தியாசுதன் அப்படின்றதும் கிடையாது. அது மாதிரி ஏதாவது ஜெகதி சிருஷ்டிகி சிருஷ்டாச்சே மித்யாபூதம்னு சொல்லலாம். ஆனா அது மாதிரி சிருஷ்டி எதுவும் இல்லையே லோகத்துல. எப்படி நீ மித்யாபூதம்னு சொன்ன? ஸ்ருதௌ பிரபஞ்ச மூலாபூத பிரகிருத்தேஹே விசித்திர பிரபஞ்ச ரூப காரிய கர்த்திருவம் அஸ்தி இதி சமாயத்தி. சரி, இது பிரகிருதி விஷயம். இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் இருக்கட்டும். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. நாளைக்கு பார்க்கலாம். धन्यस्मि स्वामी। धन्य